வாக்குக்கு காங்கிரஸா அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது கூட வாக்காளர் பட்டியலை சரிபார்த்தல் அப்படிங்கறது வழக்கமாக தேர்தல் கமிஷன் செய்யும். இது வழக்கமான நடைமுறை. ஒவ்வொரு தேர்தலின் போதும் இப்பதான் தேர்தல் கமிஷன் புதுசா வாக்காளர் பட்டியல் பாக்குறாங்களா? இல்ல, ஒவ்வொரு தடவையும் நம்ம பார்த்துட்டே இருப்போம். தேர்தல் கமிஷன் பார்த்துட்டே இருக்கும், ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கும். இப்ப ஸ்பெஷல் அந்த நம்மளோட சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது இறந்தவர்களை அவர்கள் பெயரை எடுப்பது, வீடு மாத்தினவங்களை இதெல்லாம் இல்லாம இருந்தேன்னு வைங்களேன். இப்ப என்னோட தெற்கு தொகுதியில கிட்டத்தட்ட நகர்ப்புறங்கள்ல எந்த தொகுதியா இருந்தாலும் ஒரு 20-25% வாக்காளர்கள் அந்த தொகுதியில இருக்கிறது இல்லை. இது யதார்த்தம். இது எல்லா எம்எல்ஏக்களுக்கும் இங்க தேர்தல் நிற்கிறவங்களுக்கு தெரியும். இதை சரி பண்றதுக்காக தேர்தல் கமிஷன் ஒரு முயற்சி எடுக்கு. யாரையும் ஆதாரம் இல்லாம வாக்காளர் பட்டியலிருந்து நீக்க முடியாதுங்க. அப்படி இருந்ததுன்னு சொன்னா நீங்க நேரடியா என்னோட பேர் விட்டு போச்சுன்னு தேர்தல் கமிஷனுக்கு ஆன்லைன்ல நீங்க கொடுக்கலாம், அல்லது அதிகாரப்பூர்வமாக அரசியல் கட்சி முகவர்கள் பூத் ஏஜென்ட் ரெப்ரசென்ட் பண்ணலாம். எல்லாம் வாய்ப்பு இருக்கு. ராகுல் காந்தி அவர்களுக்கு இன்னைக்கு மோடி அரசாங்கத்தை பத்தி எடுக்கிறதுக்கு வேற எந்த விஷயம் கிடையாது. அதனால மேக்கிங் an issue without any basis and also அது ஒரு பொய்யா பரப்புறது, ஏதோ இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, ஆதாரம் இருந்தா தேர்தல் கமிஷன் கிட்ட முறையிடட்டும்.